அப்பாடா, ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு கார் ஆச்சும் வந்துச்சு. சரி பூமாரே, அமைதியா இரு, வரவங்க கிட்ட லிஃப்ட் கேட்போம். யா சொல்லுங்க. பாஸ் பாஸ், லிஃப்ட் கிடைக்குமா ப்ளீஸ்? பக்கத்துல ஏதாவது பஸ் ஸ்டாப் இருந்தா அங்க விட்டுருங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். ரொம்ப நேரமா இங்க நிக்கிறேன், யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, ப்ளீஸ். சரி ஓகே வாங்க போலாம். வா பூமாரி, போலாம். என்ன ப்ரோ இந்த மொட்டை வெயில்ல போய் நடு ரோட்ல நின்றுட்டு இருந்தீங்க? அது ஒரு பெரிய கதை ப்ரோ. சொல்லுங்க கேட்போம். எப்படியும் நம்ம பஸ் ஸ்டாப் போறதுக்கு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். ஏன்னா இங்க இருந்து 30 கிலோமீட்டர் அவையில தான் பஸ் ஸ்டாப் இருக்கு. அது வரைக்கும் நீங்க சொல்லுங்க, சுவாரஸ்யமா கேட்டுட்டே வரலாம். அது வந்து என்னாச்சு சிஸ், ஏன் வேணான்னு சொல்றீங்க? அவ சொல்லுவா, அவளுக்கு என்ன. நாங்க நடு ரோட்ல நின்ன காரணமே இவளாலதான் ப்ரோ. ஏன் என்னாச்சு? அமைதியா இரு. நீ இமேஜ் டேமேஜ் பண்ணனும்னா மொத ஆளா வந்து நிப்பானே அந்த பையன் வேற ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருக்கான். அவன் முன்னாடி சொன்னவன் என்னைய பத்தி என்ன நினைப்பான்? நாங்க எல்லாரும் ஃபேமிலியா ட்ரெயின்ல தான் ப்ரோ வந்தோம். எங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கா, சரி பாப்பாக்கு பேர் வைக்கலான்னு சொல்லி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். ஓகே. ட்ரெயின் ஒரு ஸ்டாப்ல நின்னுச்சு. நான் அப்ப ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன், வந்து பார்த்தா மேடமை காணோம். அச்சோ, எங்க சிஸ்டர் போனீங்க? கேளுங்க, வெளியே வந்து நின்று ஒரு கடையில நல்லா பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பப்ஸ் எல்லாம் ஒண்ணும் சாப்பிடல, ஜூஸ் வாங்கி தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஆமா, ரொம்ப முக்கியம், அமைதியா இரு. சரி, பப்ஸோ ஜூஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் என்னாச்சு? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்து பார்த்தா மேடமை ட்ரெயினுக்குள்ள காணோம். இவ எங்க போனான்னு என் ஃபேமிலி கிட்ட கேட்க, உன்னைய பார்க்க தானடா வெளியே வந்தா அப்படின்ட்டாங்க. ஆ அப்புறம் பார்த்தா ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சுது. ட்ரெயின் மூவ் ஆகுறது கூட தெரியாம இவ அந்த கடைக்கிட்ட நின்றுட்டு இருந்தா. நானும் சரி ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னு சொல்லி இறங்கிட்டேன். பார்த்தா ட்ரெயின் எங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிடுச்சு. அச்சோ, ஏன் சிஸ்டர் இந்த மாதிரி ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போதுல கூட யாராவது வச்சுக்கிட்டு இறங்க வேண்டியதானே? ஏன் இப்படி திடீர்னு இறங்குனீங்க? உன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரிலாம் ட்ரெயின் எங்கேயாவது நிக்குதுன்னு சொல்லி இறங்கிடாதீங்க. ஏன்னா ஒரு சில ஸ்டாப்ல எல்லாம் ட்ரெயின் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் நிற்கும். இனிமேட்டு அந்த தப்பா பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஓகே பிரதர். சரி, பை தி வே பாஸ், உங்க பேர் என்ன? என் பேர் அக்ஷய். நீங்க? சஞ்சய். பாரு, அக்ஷய் சஞ்சய் நைமியா இருக்கே. ஆமா, ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு தான். சிஸ்டர் உங்க பேரு? பூமாரி ப்ரோ. நைஸ் நேம். அதான் ப்ரோ, ட்ரெயினை விட்டுட்டோமேனு வெளியே வந்து நின்றுட்டு இருந்தோம். சரி எங்கேயாவது கேப் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தான்னு பார்த்தா இந்த ஏரியாவில் எங்கேயும் கேபும் வரல, என் ஃபோன்லேயும் சார்ஜும் இல்லை. நல்ல வேலையை நீங்கள் வந்தீங்க. நானும் ஊருக்கு தான் போயிட்டு இருந்தேன், அதனால தான் இந்த வெளியில வந்தேன். என்ன ஃபோன் வச்சிருக்கீங்க? ஆண்ட்ராய்டு தானே? ஆண்ட்ராய்டோட பின் இருக்கு, வேணா சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. நீங்களும் ஊருக்கு போறீங்க? எந்த ஊருக்கு போறீங்க? புதுக்கோட்டைக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ. அட நாங்களும் புதுக்கோட்டைக்கு தான் போறோம். பாருடா, ஊருக்காரங்களாயிட்டீங்களே. அப்புறம் என்ன, பேசாம கார்லயே புதுக்கோட்டையில இறக்கி விட்டுறேன். எதுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு? அதுவும் இந்த நேரத்துல பஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு வேற தெரியாது. வாங்க நம்ம ஜாலியா புதுக்கோட்டைக்கு போயிடலாம். ஐ ஜாலி. எங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பஸ்ல கூப்பிட்டு வருவானு நினைச்சு கார்ல, அது ஏசி கார்ல போற ஜாலி ஜாலி. ஐயோ ப்ரோ, உங்களுக்கே மீன்ஸ் ட்ரமோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பக்கத்தில் ஏதாவது பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருங்க, நாங்கள் போய்க்கிறோம், நோ இஷ்யூஸ். சரியான மாங்கா மடையன், அவனே வந்து இறக்கி விடுறேன்னு சொல்றான். இவனுக்கு என்னமா, போன்ல சார்ஜும் இல்லை, என்கிட்ட போனும் இல்லை. மூடிட்டு கார்ல வர வேண்டியதானே, ஓர பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் அமைதியா இருடா. ஐயோ, இதுல என்ன ப்ரோ இருக்கு? இதே நான் வெளியே நின்றுட்டு நீங்க கார்ல வந்திருந்தீங்கன்னா நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டீங்களா? அந்த மாதிரிதான். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கும் கார்ல தனியா போறது ரொம்ப போர் அடிக்குது. உங்களை மாதிரி ஒரு பார்ட்னர் கூட வந்ததுன்னா நல்லா ஜாலியா வைப் பண்ணிட்டே போலாம். அது சரிதான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க 2 பேரையும் சேஃப்டியா கொண்டே புதுக்கோட்டையில இறக்கி விடுறது என்னோட பொறுப்பு, ஓகேயா? ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இருக்கட்டும் சிஸ்டர். உங்களுக்கு சொந்த ஊர் ஃபுல்லாக புதுக்கோட்டை தானா? இல்ல ப்ரோ, என் சொந்த ஊர் திருச்சி. நானும் என்னோட ஃபேமிலி எல்லாம் இப்போ மும்பைல செட்டில் ஆயிட்டோம். நான் என்னோட ஸ்டடிக்காக சென்னைக்கு வந்திருக்கேன். அப்படியா? இப்போ யாரை பார்க்கறதுக்காக புதுக்கோட்டைக்கு போறீங்க? எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வர சொல்லி எங்க அம்மா அனுப்பிச்சிருக்காங்க. பொண்ணு பார்க்க சொல்லி போறேன். பாரா, பொண்ணு பார்த்ததுக்கு எல்லாம் ஃபேமிலியா போவாங்க, நீங்க சோலோவா போறீங்க. ஜாலி தான். ஐயோ அப்படிலாம் இல்ல சிஸ், மரண பீதி இருக்க உள்ள. நான் மட்டும் தனியா போய் எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல. ஏன் உங்க பேரண்ட்ஸ்லாம் வரல? அதான் சொன்னேனே ப்ரோ, எல்லாரும் மும்பைல இருக்காங்கன்னு சொல்லி. நானும் மும்பைல இருக்க வேண்டியது, ஒரு எக்ஸாம்காக சென்னை வந்தேன். இப்ப என்னடான்னா நீ சென்னையில தானே இருக்க, அப்படியே போய் பார்த்துட்டு வந்துரு, நாங்க இன்னும் 2 டேஸ்ல வந்துடுறோம் அப்படின்ட்டாங்க. அப்ப நீங்க அவங்க கூட 2 டேஸ் கழிச்சே வந்திருக்கலாமே. நம்ம சொல்றதெல்லாம் யாரு ப்ரோ காது கொடுத்து கேக்குறா? என்னதான் வயசானாலும் பேரண்ட்ஸ் சொல்றது தானே நம்ம கேட்டாகணும்.
அது என்னமோ சரிதான் ப்ரோ. என் வீட்ல கூட என்ன ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, உனக்கு பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா ஒரு வாரம் வரைக்கும் அவளை கூட்டிகிட்டு ஜாலியா சுத்து, நாங்க 2 நாள்ல வந்துட்டு பேசி முடிச்சு ஒரு குட்டி என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்பா அப்பா இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதா? நாங்க கூட ஒரு வாரம் அங்க தான் இருப்போம். உங்க என்கேஜ்மெண்ட் அதுக்குள்ளனா எங்களையும் கூப்பிடுங்க, நாங்களும் வரோம். கண்டிப்பா கூப்பிடுறேன் சிஸ்டர். என்கேஜ்மெண்ட்டுக்கு பிரியாணி கன்ஃபார்மா இருக்கும்ல? சரியான தின்னி மாடு பூ மாதிரி நீ. உங்களுக்கு இல்லாத பிரியாணி ஆசஸ் கண்டிப்பா வாங்க, நானே செஞ்சு தரேன். இல்ல இல்ல, நான் செஞ்சு கொடுத்தா வாயில வைக்க முடியாது, கடையில இருந்து ஆர்டர் பண்ணியாவது கொடுக்குறேன். ஓகேயா? ஓகே பிரதர். அப்புறம் பிரதர், நாளைக்கு மறுநாள் எங்க அக்கா பாப்பாக்கு பேர் வைக்கிறாங்க எங்களோட குலதெய்வம் கோயில்ல. நீங்களும் கண்டிப்பா வரணும், சரியா? ஆமா ஆமா, நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். எங்களுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்றீங்க, நீங்க வராம இருக்கவே கூடாது பிரதர். கண்டிப்பா நீங்க வரணும். நான் எங்க ஃபேமிலி கிட்ட உங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஷா ப்ரோ, கண்டிப்பா வரேன். அப்புறம் நீங்க 2 பேரும் என்ன லவ்வர்ஸா? எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க? பார்த்தாலே தெரியுது சிஸ்டர், மூடிக்கேத்த ஜாடி மாதிரி. பாஸ், என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு ஐடி கம்பெனில சீனியர் மேனேஜரா இருக்கேன் ப்ரோ. வாவ், சூப்பர் ப்ரோ. நீங்க? எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை ப்ரோ. அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட் ரீச் ஆன உடனே நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வாவ், தட்ஸ் கிரேட். என்ன மாதிரி கம்பெனி? ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி ப்ரோ. வாவ், சூப்பர் ப்ரோ. எனக்கும் இந்த மாதிரி தான் ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு ஸ்கூல் டேஸ்ல, நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு. ஆனா என்ன பண்றது, ஃபேமிலி சுச்சுவேஷன்னால அப்படியே ஜாப் போயிட்டு இப்போ ஜாப்லயே செட்டில் ஆயிட்டேன். நானும் அப்படிதான் போயிருக்க வேண்டியது. ஆனா விடாப்பூரியா நான் ஜாப் போக மாட்டேன் அப்படின்னு நின்னுட்டேன். எனக்கு பதில் என் அண்ணன் ஜாப் போனான். அப்படி சொல்லுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அண்ணா இருந்தாங்க. ஆனா நான் பாருங்க, என் வீட்டுக்கு ஒரே புள்ள, எல்லா பிரச்சனையும் என் தலையில தான் வந்து விழுக்கும். அதனாலதான் என்னோட ட்ரீமை மூட்டை கட்டி வச்சுட்டு நான் ஒரு கம்பெனிக்கு ஜாப்க்கு போயிட்டேன். வித் யோர் பர்மிஷன், நான் வேணா உங்க கம்பெனில ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கவா? என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன், ப்ளீஸ். யா ஓகே ப்ரோ, கண்டிப்பா நம்ம டச்லயே இருப்போம். நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றேன், நீங்களும் ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஷோர் ப்ரோ. அப்புறம் என்ன, பொண்ணு பாக்குற குஷியில வரீங்க போல. அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். நீங்க இப்ப மும்பைல தான இருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா சிஸ்டர். அப்ப மும்பைல ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம்ல? எதுக்கு புதுக்கோட்டையில வந்து பொண்ணு பாக்குறீங்க? பண்ணிக்கலாம் தான், ஆனா எனக்கு இந்த லவ்ல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. அப்பனா மும்பைல யாரையாவது ஒரு பொண்ணு பாத்துக்கலாம்ல? பாத்துருக்கலாம் தான். மும்பை பொண்ணுங்கெல்லாம் அழகுதான், பட் இருந்தாலும் நம்ம கிராமத்து பொண்ணு போல வருமா? எனக்கு பொண்ணு விஷயத்துல கிராமம் தான் சிஸ்டர். அப்படி சொல்லுங்க. இந்த காலத்துல சிட்டி பொண்ணுங்களுக்குலாம் வீட்டு வேலையே செய்ய தெரியாது. ஆனா கிராமத்து பொண்ணுங்க நல்லா வீட்டையும் பார்த்துப்பாங்க, உங்களையும் பார்த்துக்குவாங்க. இதோ பாருங்க, நான் அவளை லவ் பண்ணி தொலைச்ச பாவத்துக்கு அவ வேலையும் சேர்த்து நான் தான் செய்யணும். எங்களுக்கு இன்னும் மேரேஜே ஆகல, அதுக்கு முன்னாடி என்னை போட்டு இவ்வளோ பாடுபடுத்துறா. இவ்வளோ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்னென்ன பாடுபடுத்துவா நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்க பெட்டர் கிராமத்துல பொண்ணு தேர்றது தான் பெஸ்ட். போதும் போதும், ஏன் சிஸ்டர் ரொம்ப வெறுப்பேத்துறீங்க? இன்னைக்கு இதே வேலையா போச்சு. அதுல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் பிரதர். அது சரி. சரி, பொண்ணு போட்டோ பார்த்துட்டீங்களா? காமிச்சாங்க, நான் தான் பார்க்கல. ஏன் பிரதர்? போட்டோல பார்த்துட்டா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு அதுல. அப்படியே போய் நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாதான் அந்த ஒரு ஃபீலே வேற மாதிரி இருக்கும். பர்றா பர்றா, அது சரி. பொண்ணு பார்த்து பிடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவீங்க போலயே. அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. பேசிக்கிட்டே அதுக்குள்ள புதுக்கோட்டை வந்துட்டோம். எப்படி வந்த உடனே எனக்கு தெரியல, அதுக்குள்ள நம்ம வந்துட்டோம் பாருங்களேன். நீங்க மட்டும் இந்த ஜேர்னில என் கூட ஜாயின் ஆகில, நான் வெறுப்பா வண்டி ஓட்டிட்டு காலையில தான் வந்திருப்பேன். உங்க கூட டிராவல் பண்ணனால எனக்கு டைம் போனதே தெரியல. நான் கூட எப்படி போக போறோமோ அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சுது. சென்னைக்கும் போக முடியாது, ஊருக்கும் போக முடியாது, பஸ் தேடி அலைய வேண்டியதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலையா வந்து காப்பாத்துனீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர், போற வழியில ஒரு சோஷியல் சர்வீஸ், அவ்வளவுதான். சரி, வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நான் அங்கேயே இறக்கி விட்டுடுறேன். வீட்டு அட்ரஸ்லாம் தெரியாது பிரதர். நீங்க வந்துட்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாப் கிட்ட விட்டுருங்க. அங்கிருந்து என்னோட கசின் வந்து கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போயிடுவான். அப்படியா? சரி, ஓகே. இதான் அங்க பஸ் ஸ்டாப் இருக்கு, நம்ம மீட் பண்ணலாம் இன்னொரு நாள். உங்க நம்பர் மட்டும் கொடுங்க. ஷோர் பிரதர், நைஸ் டு மீட் யூ. கண்டிப்பா நம்ம டச்ல இருப்போம். கண்டிப்பா பிரதர். ப்ரோ, அப்புறம் நாளைக்கு மறுநாள் என் பொண்ணுக்கு பேர் வைக்கிறோம், மறக்காம வந்துருங்க. இல்லனா நான் உங்க மேல கோச்சுக்குவேன். கண்டிப்பா வந்துடுறேன் சிஸ்டர்.
சரி நாளைக்கு மறுநாள் மீட் பண்ணலாம், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க. ஓகேயா? ஷியோர்.